மார்னிங். நம்ம யூடியூப் வீடியோஸில் 139 ஃபேமிலிஸ் இணைஞ்சிருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸு. அதில் ஒருத்தவங்க வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸு. இருங்க ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் ஆயாக்கு மட்டும் காஃபி கொடுத்துட்டு வந்துடுறேன். என் தம்பி அப்போவே காஃபி குடிச்சுட்டேன், இப்போ ஆயாக்கு மட்டும் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது யாருன்னா ஒரு அம்மா ஃப்ரெண்ட்ஸு கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க, உங்கள் நம்பர் கொடுப்பா தம்பி அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸு. கொடுத்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸு. 300 ரூபா அமுச்சு விட்ருந்தாங்க. என்னால் முடிஞ்சதுப்பா, நீ நோட் வேணுன்னா நோட்டு வாங்கிக்கோப்பா, சாப்பாடு மட்டும் வெறும் சாப்பாடே கட்டிட்டு போறியே, அதனால் என்ன காய் வாங்கிக்கோப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸு. அவங்களுக்கு என்னுடைய ரொம்ப மனமார்ந்த நன்றிகள் ஃப்ரெண்ட்ஸ். அதில் தான் உளுத்த பருப்பு தோரம் பருப்புலாம் வாங்கி ரேஷன் அரிசி வீட்டில் கொஞ்சோண்டு இருந்தது ஃப்ரெண்ட்ஸ், அதை வச்சு இட்லி செஞ்சுட்டேன். இட்லி மாவு அரைக்க கொடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு வந்து 50 ரூபா வாங்கிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் கிரைண்டர் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் அது ரொம்ப ரிப்பேர் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா நாங்கள் எப்போவுமே வீட்லேயே அரைச்சிப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ரேஷன் அரிசி கொஞ்சோண்டு போட்டு உளுத்த பருப்புலாம் போட்டு செஞ்சுட்டோம் ஃப்ரெண்ட்ஸு. மாவரைக்கு கொடுத்தோம் 50 ரூபா கேட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதான் என்னால் தாங்கவே முடியல ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டில் கிரைண்டர் இருக்குது, ஆனால் ரிப்பேராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்ணுறதுன்னே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் புக்கு நோட்டு மட்டும் வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பாக்ஸும் இவங்ககிட்ட நான் கேட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், அம்மா கிட்ட, அம்மா உங்கள் பேர் நான் வீடியோவில் சொல்லட்டேன் அம்மா அப்படின்னு கேட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைப்பா வேணாப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வீட்டு போல சுத்ராஜ். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.